அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த பெற்றோர்களே, பெண் பிள்ளைகளை அறிவுத்துறை சாதனையாளர்களாக உருவாக்கி எடுக்கணும், அதிகாரமிக்க உயர்வான பொறுப்புக்கு உருவாக்கி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான 2 பாடப்பிரிவுகளை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்னை கத்தீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியான மணமேல்குடிக்கு அருகில் அமைந்திருக்கிறது. இந்த கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஎஸ்சி சைக்காலஜி என்று இந்த 2 பாடப்பிரிவுகளும் இருக்கிறது. இந்த பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், அதில் ஆலிமா கோர்ஸும் முபல்லிகா கோர்ஸும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அந்த நவீன காலத்தினுடைய தொழில்நுட்பத்துறையினுடைய ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதல் அன்னை கத்தீஜா கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா இளநிலை படிப்புகளிலும் முதுநிலை படிப்புகளிலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாடம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஜுடிஷியல் எக்ஸாம், அதாவது சட்டம் படித்து ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக போய் அமர்வதற்கான அருமையான ஒரு அடித்தளத்தை இந்த பாடப்பிரிவு, இந்த பிஏ ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு, ஆலிமா கோர்ஸோடு இணைந்த பிஏ ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான அடித்தளத்தை உங்களுக்கு அமைத்து தரும். அதனால் யாருக்கெல்லாம் அந்த ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள், அரசு பணிக்கு போகணும், ஜட்ஜ் ஆகணும், அந்த மாதிரி அதே மாதிரி லீகல் ஸ்காலர் ஆகணும், வரலாற்றுத்துறை ஆராய்ச்சியாளராக உருவாகி வரணும், அதெல்லாம் உயர்வான இலக்கு. பெண் பிள்ளைகளுக்கு அற்புதமான இலக்கு. ஏன், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு உண்டான அற்புதமான படிப்பு, அந்த தகுதியை பெற்ற படிப்பு. மார்க்க கல்வியும் இருக்கிறது, வரலாற்று பாடமும் இருக்கிறது, நவீன காலத்தினுடைய தொழில்நுட்பம் குறித்த அறிவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிஏ ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறது. 2வது பிஎஸ்சி சைக்காலஜி பாடம் இருக்குது பாருங்கள், அந்த பாடம் தான் எல்லா பாடங்களுக்கும் தாய் பாடம். ஏன்னா அது மனிதர்களை படிப்பது, மனிதர்களுடைய மனங்களை படிப்பது. அல்லாஹ் எப்படி மனிதர்களை படைச்சிருக்கிறான். ஏன்னா பிஎஸ்சி சைக்காலஜி பாடத்தோட ஆலிமா பாடமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த 2 வகையிலையும் படிப்பாங்க. பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கிறாங்க பாருங்கள், அதை 2 வகையில். ஒன்று வகையின் அடிப்படையில் ரூஹினுடைய தன்மைகள் என்ன, மனிதர்களுடைய குணங்கள், ஆணுடைய குணம் என்ன, பெண்ணினுடைய குணம் என்ன, குழந்தைகளுடைய குணம் என்ன, வயதானவருடைய குணங்கள் என்ன, அவருடைய இயல்புகள், பண்புகள், பண்பாடுகள், அணுகுமுறைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே இந்த இஸ்லாமிக் சைக்காலஜி, இந்த ஆலிமா கோர்ஸில் இருக்கும். அதனால் சைக்காலஜி பாடத்தில் சயின்டிஃபிக் மெத்தடாலஜியில் மனித மனங்களில் மூளைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் படிப்பாங்க. அற்புதமான படிப்பு, தேடல் நிறைந்த படிப்பு. படிக்க 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 ஆர்வமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உண்மையை தேடணும், உயிர்களுடைய உண்மையை தேடணும், மனிதர்களுடைய குணங்களை படிக்கணும், கவுன்சிலராக போகணும், மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆலோசகர்களாக போகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா கார்ப்பரேட்ஸ்லேயும் ஒரு சைக்காலஜிஸ்டினுடைய தேவை கட்டாயமாயிடுச்சு. அதனால் அந்த பிஎஸ்சி சைக்காலஜி, ஆலிமா வித் பிஎஸ்சி சைக்காலஜி வித் இஸ்லாமிக் சைக்காலஜி, தென் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த பாடமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அன்னை கத்தீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி ஒரு தொலைநோக்கு இலக்கோடு பெண்களை ஆகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கி அழகு பார்க்கணும் என்ற அடிப்படையிலேயே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குதோ, தேடல் இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தான் இதையெல்லாம் படிக்கிறதுக்கு தோணும். அவங்க இன்னும் அவங்கள தன்னை வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அந்த 2 பாடங்களும் அன்னை கத்தீஜா கல்லூரியில் ஏராளமான பாடப்பிரிவுகள் இருக்குது. பிஏ இங்கிலீஷ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி முதுநிலை படிப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த 2 பாடங்கள், இதோடு சேர்த்து நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ் அற்புதமான பாடம். நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ், ஆலிமா வித் நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரியில் பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸோ நியூரோ சயின்ஸோ படிக்கிறதுக்கு பாருங்கள். உணவு பற்றியும் படிச்சிருக்கிறீங்க, உணவு ஊட்டச்சத்து பற்றியும் படிக்கிறீங்க, பிஎஸ்சியில் படிக்கிறீங்க. அதை முடிச்சுட்டு வெளியில் போய் நியூரோ சயின்ஸ் படிக்கிறீங்க. இந்த உணவு மூளையினுடைய தன்மைகளில், இயக்கங்களில் என்னென்ன மாற்றத்தை கொண்டுட்டு வரும், அது எப்படி அந்த அறிவுத்திறனை வளர்த்தெடுக்கிறது, நினைவுத்திறனை வளர்த்தெடுக்கிறது, இதெல்லாம் தான் படிப்பு. இப்படி தான் படிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழ்வதற்கு எந்த படிப்பு தேவை, அது எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பிடிச்சி படிக்கிறதுக்கு பாருங்கள், விழிப்புணர்வு நிறைந்த சமூகமாக மாறும்.
அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி மகத்தான இலக்கை நோக்கியதாக இருக்கிறது. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலையும் கொடுக்கிறது. அதில் குறிப்பாக ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி பாடம் இருக்குது பாருங்கள், அதை நான் எடுக்கிறேன் அன்னை கதீஜா கல்லூரியில். வாய்ப்புள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.